ஹாய் ஹலோ how are you? எல்லா சொந்தங்களுக்கும் அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனல் மூலமாக நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். எல்லோரும் சுகமாயிட்டு இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஈசன்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டூராண்டா எரெக்டா, இதோட தாவரவியல் பேர் வந்து டூராண்டா எரெக்டா. இது ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வெரைட்டி. இது வந்து ஒரு வெர்பனேசி ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த வெர்பனான்னு ஒரு ஃப்ளவர் பிளான்ட் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த வகை பூச்செடிங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு கொண்டை மாதிரி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நுனியில் ஃபுல்லாக கொண்டை மாதிரி எல்லா கிளையிலையும் பூ வந்துடும். நுனி ஃபுல்லாக பூவுங்க வந்துடும். இது அந்த வெர்பனா, இது அப்புறம் அந்த தேன் பூ சொல்லுவோம்ல, அது எல்லாமே வந்து இந்த வெர்பனா ஃபேமிலியை சேர்ந்தது தாங்க. இதுக்கு நான் இந்த பிளான்ட்டுக்கு இந்த ஒரு பேர் மட்டும் இல்லைங்க, டூராண்டான்றது மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸ்கை ஃப்ளவர், கோல்டன் டியூ ட்ராப்பு, பீஜியன் பெர்ரி பிளான்ட்டு. ஏன் இதை பெர்ரி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு கோல்டு கலரில் ஒரு பழம் ஒன்று காய்க்கும். அந்த பழம் வந்து கோல்டு கலரில் காய்க்கிறதால இது வந்து பீஜியன் பெர்ரி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பழம் வந்து சாப்பிடக்கூடியது கிடையாதுங்க, வந்து லைட்டான ஒரு பாய்சன் இருக்கும். அதனால் அதை வந்து வீட்டில் ஒரு அழகாக அது க்ரீன் கலரில் கோல்டு கலர் தூங்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். இதில் இன்னும் நமக்கு எந்த ஒரு பழமும் காயும் வரல. இதோட இலையை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எவர் க்ரீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷைனிங்காக பளபளன்னு இருக்குங்க இலை. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லைனாலும் கொஞ்சம் வாடிடும். இதில் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் வந்து தொட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது நல்ல வெப்ப மண்டலத்துலேயும் நல்லா பூக்கும், லைட்டான வெப்பம் கிடைச்சாலும் நல்லா பூக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு தான். நல்லா இதில் பார்க்கு அங்கெல்லாம் வந்து தோட்டக்கலைத்துறை அங்கெல்லாம் நமக்கு ஆர்னமெண்டலுக்காக நல்லா ப்ளூ கலரில் செடி ஃபுல்லாக பஞ்சாக பூ தொங்கும், அதுக்காக வளர்ப்பாங்க. இதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்டேயே பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலர் ஒன்று இருக்குது, இன்னொரு ஒயிட் கலர் இருக்குது. அந்த ஒயிட்டில் இன்னும் நமக்கு பூ வரல. பூ வந்த பிறகு அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். அப்புறம் லைட் பிங்க் இருக்குது, ஸ்கை ப்ளூ இருக்குது, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதுக்கு மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா சாதாரண மண்கலவை தான். தோட்ட மண், செம்மண், கொக்கோ பித்து, கொஞ்சோண்டு உரம், அவ்வளோதான் இதுக்கு கொடுத்துருக்குறோம். நீர் பாசனம்னு பார்த்திங்கன்னா இதில் மண் காய விடக்கூடாது, தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது விட்டுக்கிட்டே இருக்கணும். உரம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அவ்வளோ உரம்லாம் நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான், ஈஸியாக வளர்ந்துடும். நீங்கள் நம்ம எதுவுமே இதுக்கு கொடுக்காத தண்ணி விட்டால் மட்டுமே நல்லா வளரும். வெயில் நல்லா கிடைக்கணும், தண்ணி கிடைக்கணும், கிடைச்சாலே போதும். மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு உரம் கொடுத்தா கூட இது நல்லா வளருங்க. இதோட கலரு அந்த நல்ல ஒரு எவர் க்ரீனில் இந்த வயலட் கலர் பூத்துருக்கிறது பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. 1 கோடி பூச்செடிகளை வச்சா கூட இது நல்லா, இது மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.